உண்மையிலே மனிதன் நிம்மதியான வாழ்வை, இளைப்பாறுதலான வாழ்வை கெடுப்பதற்கு, அதை இழந்து வாழ்வதற்கு எது தடை ஆகி இருக்கிறதுன்னு பார்த்தானா, இவை எல்லாவற்றையும் உருவாக்கின அந்த மனிதன் தான் அவனுக்கு தடையாக இருக்கிறான். இந்த உலகத்தை உருவாக்கின, இந்த வேதங்களை உருவாக்கின, இந்த கடவுள்களை உருவாக்கின, பிசாசுகளை உருவாக்கின, ஆவிகளை உருவாக்கின மனிதன் தான் அவனுக்கு தடையாக இருக்கிறான். நல்ல நீங்க யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில நான் கடந்து வந்த பாதையில, நீங்கள் கடந்து வந்த பாதையில உங்களுடைய நிம்மதிக்கும் உங்களுடைய சமாதானத்திற்கும் எது தடையாக இருக்கிறது என்று நீங்க கொஞ்சம் உட்கார்ந்து யோசித்து பார்த்தீங்கன்னா, டக்குன்னு யோசிக்கும் பொழுது என்னதான் வரும்னா மற்ற மனிதர்கள் தான் வரும். ஆனா கொஞ்சம் தீர ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அது முழுக்க முழுக்க என்னை சார்ந்துதான் இருக்கும். என்னுடைய நிம்மதியை, என்னுடைய சமாதானத்தை நான் இழந்து போவதற்கு எனக்கு தடையாக இருக்கிறது நான் தான். அந்த ஏரியாக்குள்ளதான் மனிதன் போக முடியும்.